தாய்லாந்து நாட்டில் வேலை தொடர்பான ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி ஏமாந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் மீட்கப்பட்டு தனது சொந்த ஊருக்கு அழைத்து வரப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பகுதி பிள்ளையார்கோவில் தெருவைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் பணி காரணமாக கடந்த ஜூலை மாதம் தாய்லாந்திற்கு சென்றுள்ளார். சில நாட்களில் அவருடைய தொடர்பை இழந்த குடும்பத்தினர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இதன் பேரில் மத்திய அரசிற்கு தகவல் அளிக்கப்பட்டு மியான்மர் அருகே முத்துக்குமார் மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டார். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் கால் பண்ணேன். அவங்க என்னை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாங்க கால் சென்டர் ஜாப்புக்கு. அப்புறம் அவங்களே எனக்கு விசா டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து ஜாப் பேங்காக்ல இருக்கு, $1200 கிட்டத்தட்ட 96 1,00,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லி என்ன இங்கேருந்து தாய்லாந்து கூட்டு போனாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, இமிகிரேஷன் ஆபீசரே என்னோட போட்டோவை காமிச்சு அவரே என்னை தனியா அவரோட கவுண்டருக்கு கூட்டு போய் மற்றவங்க எல்லாம் கியூல நின்று வெளியில போனாங்க ஏர்போர்ட்ல இருந்து. ஆனா கவர்மெண்டே அங்க சப்போர்ட் பண்ணுன்றதே நான் அப்போ அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணி லக்கேஜ் எடுத்து ஒரு டாக்ஸில ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க. கேட்டா விஐபி பாஸ்ல நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாமே எனக்கு ஷாக்காவே இருந்தது. அங்க இருந்து ஒரு டாக்ஸி, அந்த டாக்ஸி அங்க நேரா மேசோட்ல கொண்டு போய் விட்டுது. அங்கதான் அங்க இருந்து பார்டர் கிராஸ் பண்ணணும்னா ஒரு ரிவர் தான் இருக்கு மியான்மருக்கு, அதுக்கு ஒரு போட்டு, அந்த போட்ல கன்னோட 2 பேர். அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருந்தது. உள்ள இருந்து வெளியில யாரையும் அவங்க வெளியிலே விட மாட்டாங்க. ஹாஸ்டலும் உள்ளேயே, வேலை செய்யற இடமும் உள்ளேயே. எங்களுக்கு அவங்க சாப்பாடும் ஒரு தங்குற இடம் போட்டு 14 மணி நேரம் வேலை வாங்க மட்டும்தான். அவங்களோட நாங்க அதை மட்டும் தான் செஞ்சோம். சம்பளம் யாருக்குமே கொடுக்கல.